அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். F-35 போர் விமானத்தை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கறதா? வேண்டவே வேண்டாம் அப்படின்னுட்டு பாகிஸ்தான், சீனா இந்த 2 நாடுகளும் புலம்பி தள்ளி இருக்காங்க. அடுத்ததா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய தயாரிப்பு நம்ம இந்திய விமானப்படையோட பேக்போன் சுகோய் 30 MKI போர் விமானத்துல உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விருபாக்ஷா ரேடாரை இன்டகிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுகோய் 30 MKI போர் விமானத்துக்கு அந்த ரேடார் ஏன் முக்கியம் என்பது பற்றி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். We're also paving the way to ultimately provide India with the F-35 stealth fighters. முதலில் அமெரிக்கா இந்தியாவுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 போர் விமானத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி சீனா கருத்து தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஏரோ இந்தியா 2025ல கூட F-35 போர் விமானத்தை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது வானில் பல சாகசங்களையும் செய்து அனைவரையும் மிரள வைத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்புக்கு அப்புறமா இந்தியாவுக்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்ய போறதா அறிவிச்சாரு. ஒருவேளை இந்தியா அதை வாங்கினா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவும் இணையும். இந்த F-35 போர் விமானத்தினால நம்ம இந்தியாவுக்கு பல சாதகங்களும் கூட இருக்குது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு மேம்படுத்தப்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை வழங்குவது என்பது தவறானது. இதனால் பாகிஸ்தான் ஆழ்ந்த கவலையில் உள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஆசிய பிராந்தியத்தில் ராணுவ ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். இதனால் எங்கள் பிராந்தியத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியா கிட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடியை வரும் காலங்களில் கொடுக்கும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான். அடுத்ததா சீனாவும் பாருங்க, அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏசியா பசிபிக் இடையிலான உறவு என்பது அமைதியை மையப்படுத்தி தான் இருக்க வேண்டும், ஆயுத விற்பனையை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. ஆசியா பசிபிக் இடையிலான உறவு மூலம் கேம் ஆடக்கூடாது. இதை அடிப்படையாக வைத்து ஸ்பெஷல் குரூப்களை உருவாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதெல்லாம் சர்வதேச பாதுகாப்பிற்கு எந்த வகையிலும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு சீனா நம்ம இந்தியாவுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆக இந்த F-35 போர் விமானத்தை இந்தியா வாங்கினாங்க அப்படின்னா இந்திய விமானப்படையில ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இணையும். பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நாடுகள்ல ஸ்டெல்த் போர் விமானங்கள் ரகசியமாக சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனாலதான் அந்த நாடுகள் பயப்படுறாங்க. மேலும் F-35ல அதிநவீன விஷயங்கள் நிறைய இருக்கு. நிலம், கடல், ஆகாயம்னு 3 விதமான போர்களுக்கும் இந்த போர் விமானத்தை பயன்படுத்த முடியும். போர் நேரங்கள்ல எளிமையாக தாக்குதல்களை நடத்த முடியும். மிகவும் வேகமானது. மணிக்கு 1900 கிலோமீட்டர் வரை பயணிக்க கூடியது. இதனால அண்டை நாடுகளுக்கு சென்று வேகமாக தாக்கிவிட்டு திரும்பி வர முடியும். F-35 இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அதிநவீன போர் விமானம் அப்படின்னே சொல்லப்படுது. இதனாலதான் பல நாடுகளும் இதை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்களாம். F-35A இதுல சில வகைகள் இருக்கு. குறிப்பா F-35A அது சாதாரண ரன்வேல இயங்கக்கூடியது. ஏர்ஃபோர்ஸ் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. F-35B குறுகிய தூரத்தில் பறந்து செல்லக்கூடியது. இது நேவி பயன்படுத்திட்டு இருக்காங்க. F-35C ஏவுகணை கப்பல்கள்ல இருந்து பறக்கக்கூடியது, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர்ல பயன்படுத்தப்படக்கூடியது. ஆக இந்த 3 வகைகள் அதுல இருக்கு. இந்த 3 வகைகளிலுமே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விமானங்களை அமெரிக்கா இந்தியா கிட்ட விற்பனை செய்யறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இந்தியா இதை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விமானத்துல உயர் தொழில்நுட்பம் இருக்கு. தானாகவே டேட்டாவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய AI மற்றும் சென்சார்களை கொண்டது. மிகப்பெரிய ஸ்கிரீன் கொண்ட காக்பிட் காரணமா நொடிக்கு நொடி தகவல்களை பெற முடியும். உலகின் மிகவும் முன்னேறிய போர் விமானங்கள்ல ஒன்றாகவே இது கருதப்படுது. எதிரிகளுக்கு தெரியாம தாக்குதல் நடத்துறதுக்கும் வேகமா செயல்படவும் துல்லியமாகவும் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. எதிரியோட ரேடாரால கண்டுபிடிக்க முடியாத அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொண்டது. இது போர் நேரங்கள்ல ரொம்பவே வசதியா இருக்கும். இதனால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல்களை நடத்துறதும் எளிதாகும். இதனாலதான் பாகிஸ்தான், சீனா நாடுகள் பயப்படுறாங்க. அடுத்ததா சமீபத்துல பெங்களூருவில் நடந்து முடிந்த ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சியில விருபாக்ஷா ரேடாரை நமது DRDO காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இது ஒரு 4D கேப்பபிள் AESA ரேடார்.
இந்தியா உள்நாட்டிலேயே தயாரித்திருக்கிற உத்தம் ரேடாரோட அதிநவீன வெர்ஷன் தான் இந்த விருப்பாக்ஷா ரேடார் அப்படிங்கிறது. முதலில் ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறதோட சுருக்கம். பொதுவாக ஒரு போர் விமானத்தில் ரேடார் எதுக்குன்னா, விமானம் செல்லக்கூடிய வழியில் வரக்கூடிய தடங்கல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வானிலை தொடர்பான தகவல்களை தருவதுக்கும் பயன்படுது. எதிரி விமானங்கள் நம்ம நோக்கி வருது, ட்ரோன்கள் எல்லாம் வருது அப்படின்னாலும் இதன் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில தான் உள்நாட்டிலேயே நமது DRDO விருப்பாக்ஷா ரேடாரை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ஃபயர் கண்ட்ரோல் ரேடார். இதை சுருக்கமா AESA FCR அப்படின்னு சொல்லுவாங்க. 100 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரே நேரத்துல 50 இலக்குகளை கண்டறியக்கூடிய திறன் பெற்றது. உலகின் வெகு சில நாடுகள் மட்டும்தான் சொந்தமா இந்த AESA ரேடார்களை தயாரிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியாவும் கூட இணைஞ்சிருக்கு. 4D கேபபிள் AESA ரேடார்னா 4 டைமென்ஷன்ல டார்கெட்டை டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அதனோட ரேஞ்சு, அதனோட ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள், அந்த டார்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற அந்த ஒவ்வொரு டைம்லையும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ரேடார் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவோட இந்த Sukhoi 30 MKI போர் விமானம் இருக்கு இல்லையா, அந்த போர் விமானத்தில் இந்த ரேடாரை ஒரு பிளக் அண்ட் பிளே சொல்யூஷனாகவே வந்து பயன்படுத்த முடியுமா. Sukhoi 30 MKI போர் விமானத்தில் பெரிய அளவில் அதிக செலவில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமலேயே இதை பயன்படுத்திக்க முடியுமா. இந்திய விமானப்படை அப்படின்னு சொன்னாவே அது Sukhoi 30 MKI போர் விமானங்கள் தான் நமக்கு பேக் போனா இருக்கு. ட்வின் ஜெட் மல்டிரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ரஷ்யாவோட Sukhoi நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் லைசன்ஸ் வாங்கி இதை இந்தியாவிலேயே வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. 1997ஆம் ஆண்டிலிருந்து இந்த வகை ஃபைட்டர்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியா கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 270க்கும் அதிகமான Sukhoi 30 MKI போர் விமானங்கள் இருக்கு. புதியதா 12 போர் விமானங்களை ரஷ்யாவிலிருந்து வாங்குறதுக்கான ஒப்புதலும் கூட வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் நமது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த போர் விமானங்களை வந்து அப்கிரேட் பண்றதுக்கான ஒப்புதலை கொடுத்தாங்க. அதன்படி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், DRDO ஆகிய நிறுவனங்கள் அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதன்படிதான் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய Sukhoi 30 MKI போர் விமானங்கள்ல என்ஜின், ரேடார், மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேபபிலிட்டிஸ், வெப்பன் அண்ட் சென்சார் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாயில மேம்படுத்த போறாங்க. 2 கட்டமா இந்த மேம்பாடுகள் வந்து செய்யப்பட்டதான். முதல் கட்டமா நியூ ஆவியோனிக்ஸ் மற்றும் ரேடார்களை வந்து பொருத்துவாங்க. பிறகு ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. முதல் கட்டமா 90 ஃபைட்டர்கள்ல மட்டும் இந்த அப்கிரேடேஷன் வந்து நடக்க போகுது. தற்போது 84 Sukhoi 30 MKI ஏர்கிராஃப்ட்ஸ் 65,000 கோடி ரூபாயில மேம்படுத்தப்படுது. இதனுடைய நோக்கமே ரஷ்ய பொருட்களுக்கு பதிலாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். வெளிநாடுகளை நம்பி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஊரில் தயாரிக்கப்பட்ட காம்பனன்ட்ஸையே வந்து அதில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. நாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய போர் விமானங்களுடைய கேபபிலிட்டி இதன் மூலமாக அதிகரிக்கும். இலக்குகளை தெளிவாக கண்டறியறதும் துல்லியமாக தாக்குறதும் வந்து இதன் மூலமாக சாத்தியமாகும். இந்த விருப்பாக்ஷா ரேடாரை Sukhoi 30 MKI போர் விமானத்தில் வந்து பொருத்துறாங்க அப்படிங்கும்போது ரேடார் மூலமாக நம்ம நோக்கி வரக்கூடிய அச்சுறுத்தல்களை ட்ராக் பண்றதும் டிடெக்ட் பண்ணவும் முடியும். அதுபோக நம்ம போர் விமானம் மூலமா மல்டிபிள் ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை ஒரே நேரத்துல ஏவி இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா கேபபிலிட்டி டபுள் ஆகுது. விருப்பாக்ஷா ரேடார் மூலமா ஒரே நேரத்துல 64 ஒரு 100 டார்கெட்களை வந்து ட்ராக் பண்ண முடியும். உடனடியா ஏர்ஃபோர்ஸ் பைலட் மல்டிபிள் ஏர் டு ஏர் மிசைல்களை வந்து ஒரே நேரத்துல ஏவி தாக்குதல் நடத்துவாரு. அதிகபட்சமா 6 ஏவுகணைகளை ஒரே நேரத்துல இலக்க நோக்கி செலுத்தி தாக்குதலை நடத்த முடியும். ஆக விரைவிலேயே இந்த ரேடாரை தான் நம்ம விமானப்படையுடைய பேக் போனான Sukhoi 30 MKI போர் விமானங்களில் பொருத்தி அதனோட செயல்பாட்டை சோதிக்க போறாங்க. அது கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா நமது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும்.